இங்கேயும் ஒரு குட்டி பொண்ணு அழுதுகிட்டே வந்து அவங்க ரூமில் உட்காடுறாங்க. அப்போ பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு அட்டைப்பூச்சி இருக்குது. அந்த அட்டைப்பூச்சியை பார்த்துட்டு, நீயும் தனியாக தான் இருக்கியா, நானும் தனியாக தான் இருக்கேன், வா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அட்டைப்பூச்சி கூட ஃப்ரெண்டாகி அதுக்கு தண்ணி வைக்கிது. அந்த அட்டைப்பூச்சி தண்ணியை தட்டி விட்டுருச்சு. தட்டி விட்டுட்டு அந்த குழந்தையோட கையில் ஏறி அந்த குழந்தையோட பிளட்டை குடிக்க ஆரம்பிக்குது. உனக்கு இதுதான் பிடிக்குமா, சரி சாப்பிடுன்னு சொல்லி அந்த குழந்தையும் விட்டுருச்சு. அப்புறம் அந்த குழந்தையும் அந்த பூச்சியும் ஒன்றா சேர்ந்து வளர்கிறாங்க. 2 பேரும் ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க. டெய்லி காலையில் இந்த குழந்தை அது பிளட்டை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குது. இப்படியே நல்லா விளையாடுறாங்க. 2 பேரும் ஒன்றா வளர்கிறாங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணான பிறகு வேறு ஃப்ரெண்டே இல்லை, இந்த பூச்சி மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்குது. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது பயங்கரமாக கடிச்சிருக்கவும் இனிமேல் இதுக்கு பிஸ்கட் தான் தரணும்னு சொல்லி அந்த பொண்ணு பிஸ்கட் பை கொடுக்குது. அந்த பூச்சி கோபத்தில் வந்து தட்டி விட்டுருச்சு. தட்டி விட்டுட்டு நைட்டு போய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருது. கூப்பிட்டு வந்து இவ தான் எனக்கு பிளட்டே தரமாட்டுக்கா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணோட பிளட்டெல்லாம் குடிச்சு அந்த பொண்ணவே இறக்க வச்சுட்டாங்க.